அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்பொழுது தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நில மோசடி தொடர்பான வழக்கு அவர் மீது பதியப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவான நிலையில் அவரை தேடி கண்டுபிடிக்க தனிப்படை போலீசார் நியமனம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் தற்பொழுது அவர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நில மோசடி தொடர்பான வழக்கில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தனிப்படை போலீசாரால் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அஜித், கூடுதல் விவரங்கள். 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை போலி பத்திரங்கள் மூலம் அபகரித்ததாக கரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் போக்குவரத்து அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருந்து வந்தார். அவருக்கு ஜாமீன் கோரி கரூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த 2 தடவை ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் 2 தடவையும் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவிட்டார் நீதிபதி. இந்நிலையில் நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இன்று சிபிசிஐடியின் தனிப்படை போலீசார் கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதியில் அவரை வளைத்து பிடித்து கைது செய்துள்ளனர். இன்று மாலை கரூர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் தெரிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜித். ₹100 கோடி மதிப்புடைய நிலத்தை போலி பத்திரங்கள் மூலம் மோசடியாக அபகரித்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது சிபிசிஐடி தனிப்படை போலீசாரால் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரளாவில் வைத்து சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கரூர் அடுத்த வாங்கல்குச்சி பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடந்த மாதம் 25ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி சேகர் உட்பட 3 பேர் சேர்ந்து தனது ₹100 கோடி மதிப்பிலான நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து அபகரித்து விட்டதாக கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது தம்பி சகோதரர் கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து கரூர் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் கிட்டத்தட்ட 8 தனிப்படைகள் அமைத்து தலைமறைவான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி உள்ளிட்டோரை தேடி வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவான உறவினருமான அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஈரோடு மண்டல செயலாளர் கவின்ராஜ் வீட்டில் வெள்ளிக்கிழமை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு விசாரணைக்கு முன்ஜாமீன் கேட்டிருந்தார். அந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற இருந்த நிலையில் தற்போது கேரளா சென்ற தனிப்படை போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்ஜாமீன் வழக்கு பிற்பகல் வரைந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே அவரை கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரை கேரளாவிலிருந்து கரூருக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தற்போது வரை இந்த கைது என்ற நடவடிக்கை மட்டும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. என்றால் பிற்பகலில் வரக்கூடிய இந்த முன்ஜாமீன் தள்ளுபடி ஆனது என்றால் அவர் கைது செய்வதற்குண்டான நடவடிக்கையில் அந்த மாதிரி சந்திக்கலாம் என்று போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தால் அவருடைய விசாரணை நடத்திய அடிப்படையிலே அவரை பிடித்திருப்பதாக தெரிவிக்க உள்ளதாக கரூர் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், கிட்டத்தட்ட ₹100 கோடி மதிப்பான நிலத்தை மோசடி செய்ததாக இந்த வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கோட பின்னணி என்ன, அவருடைய தம்பியை கண்டுபிடிக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? அதாவது இந்த சொத்து வேறு, அதாவது கரூரை அடுத்த பிரகாஷ் என்பவர் தான் இந்த நிலமானது அவருடையதான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தனது சொத்தை இந்த மாதிரி அபகரிச்சுட்டாங்க, ₹100 கோடி சொத்தை அபகரிச்சுட்டாங்க, போலி பத்திரம் மூலமா அபகரிச்சிட்டாங்க என்று புகார் அளித்திருந்தார். அந்த புகாரானது சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட அடுத்து இந்த ₹100 கோடி வழக்கானது தற்போது ₹100 கோடி போலி பத்திர வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் பின்பு இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த சிபிசிஐடி விசாரணைக்கு பின்பு
இந்த இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் எம்ஆர் சேகர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் வெளிமாநிலத்திற்கு சென்றிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் அந்த ஏற்கனவே அதன் நாடியிருந்த நிலையில் இந்த விசாரணையானது இன்றுதான் வர இருந்தது. இந்த தொடர்ந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை அடுத்து எம்ஆர் சேகரும் தொடர்ந்து தலைமறைவாக தான் இருந்ததை அடுத்து இன்று கேரளாவில் வைத்து எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்திருப்பதாக கரூர் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரை அங்கிருந்து அழைத்து வருவதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், ஏற்கனவே முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கரை எந்த நீதிமன்றத்தில் எப்பொழுது ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்? விவரங்கள் இன்னும் அதாவது கரூர் சிபிசிஐடி போலீசார் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேரளாவிலிருந்து அழைத்து வந்து இந்த விசாரணையானது அழைத்து வந்த பின்பு கரூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தான் ஆஜர்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்கு ஏற்கனவே எம்ஆர் விஜயபாஸ்கர் தரப்பில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் சேகர் மற்றும் அவரது மகன்கள் தரப்பிலும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்களும் நிராகரிக்கப்பட்டதை அடுத்துதான் எம்ஆர் சேகர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இன்று விசாரிப்பதாக மதுரை நீதிமன்ற உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருந்த நிலையில் கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.